தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 20ஆம் தேதி. ஜெபிக்காத திருச்சபை தேவனற்ற தேசத்தை உருவாக்குகிறது. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த பகுதியிலே இந்த வாக்குத்தத்தம் உணர்த்துவது ஏராளம். ஆனால் இவைகளை புரிந்து கொள்ள தவறுதல் மிகப்பெரிய பிழையை உண்டு பண்ணும். உடன்படிக்கையின் மூலம் ஜனங்களை தேவன் தமக்கு சொந்தமாக்கி அவரது நாமத்தை அவர்கள் மேல் தரித்து விடுகிறார். தேசத்திலே ஆசீர்வாதம் மற்றும் சாபத்திற்கு தம் ஜனங்களை பொறுப்பாக வைக்கிறார். தேவன் தம் பிள்ளைகளை தேசத்திலே தன் பிரதிநிதிகளாகவும் தேசத்தை அவர்களுக்காகவும் ஏற்படுத்துகிறார். பக்தி இல்லாதவர்களின் பாவத்தினால் தேவன் தேசத்தை அழிக்காமல், நீதிமான்களின் பாவம் ஜெபமின்மையாலேயே தேசத்தை அழிக்கிறார். தேசத்திலே இரட்சிப்பு ஏற்படும் முன் திருச்சபையிலே எழுப்புதல் வந்தாக வேண்டும். ஜெபம் எழுப்புதலை உண்டு பண்ணுகிறது. ஜெபம் என்பது தாழ்த்துவது. உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிற ஒப்பு கொடுத்தலோடு கரங்களை நாம் நம் தேவனுக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். தேவன் தேசத்தின் கூக்குரலை மட்டும் கேட்காமல் திருச்சபையின் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் தேவனுடைய தயவையும் தேவனுடைய மன்னிப்பையும் நம் வாழ்வில் கொண்டு வருகிறது. ஜெபமின்மை என்னும் பாவம் திருச்சபைக்கு மன்னிக்கப்படும் போது தேசத்தின் பாவங்களும் துன்பங்களும் குணமாக்கப்படும். நாம் உருமாற்றப்படும் வரை நமது ஜெபமின்மை என்னும் பாவத்திற்காக அழுது மன்றாடுவோமாக. தேசத்தின் மேல் வந்துள்ள அழிவிற்கு நாம் பொறுப்பேற்று அதற்காக அழுது புலம்புவோமாக. நாம் அப்படி பரிந்து மன்றாடுகையில் நாம் மன்னிக்கப்படுவோம். நமது பரிகாரியாகிய தேவன் தமது தளமுள்ள கரங்களால் தேசத்தை குணமாக்குவாராக. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.